பாஜகவில் இருந்து விலகிய கையோடு ஸ்டாலினை சந்தித்த அண்ணாமலை. சற்று முன் பரபரப்பு. அதாவது பாஜக தேர்தல் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஓரிரு மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டு பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளது. சிங்காநல்லூர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு பாஜகவின் பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமித்து கட்சி தலைமை உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டியிருப்பதால் தேர்தல் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர்களுடன் அண்ணாமலை இன்று பேசியதாவது: பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட 16வது நிதிக்குழுவின் பரிந்துரை தமிழகம் பலன் அடைந்துள்ளது. குறிப்பாக வரி பகிர்வில் நாட்டின் வளர்ச்சிக்கு 10% நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது இது எதிர்க்கட்சிகளின் வாயை அடைத்துள்ளது. திமுக அமைச்சர்களை அழைத்து அண்ணாமலை பற்றி 10 வரிகள் எழுதச் சொன்னால் யாருக்கும் எழுத தெரியாது. இன்றைக்கு கூட தேர்வு வைத்து பாருங்கள், யாருக்கும் தெரியாது. அண்ணா அண்ணா என்று அவர் பிறந்தநாள் நினைவு நாளில் பேசுவதை மட்டுமே வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் தேர்தலை சந்திக்கப் போகிறோம். அவர்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்த கூட்டணி போன்றது. விஜய் கட்சிக்கு என்ஜினே இல்லை. விஜய் கட்சியின் என்ஜினை ஓட்ட யார் இருக்கிறார்? மக்களை சிந்திக்க வைக்கும் வகையில் விஜயின் பேச்சு இல்லை. விசில் மற்றும் கைத்தட்டலுக்காகவே விஜயின் பேச்சுக்கள் இருக்கின்றன என தெரிவித்துள்ளார் அண்ணாமலை. மேலும் அண்ணாமலையின் இந்த முடிவுக்கு தந்தையின் உடல்நிலை மட்டும்தான் காரணமா அல்லது அதிருப்தியில் இந்த முடிவை எடுத்தாரா என்ற பேச்சு அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் அவரது திட்டத்திற்கு வேறு சில காரணங்களும் என்ற பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் அடிபடத் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே பாக்கியிருக்கும் நிலையில் அரசியல் களம் அனல் பறக்க ஆரம்பித்துள்ளது. அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் தேர்வு, கூட்டணி பேச்சுகள் என தீவிரம் காட்டத் தொடங்கியுள்ளன. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாகி வரும் பாஜகவும் கட்சி பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் 234 தொகுதிகளிலும் தேர்தல் பணியாற்ற பாஜக மூத்த நிர்வாகிகள் 72 பேர் நியமிக்கப்பட்டனர். இதில் பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை கோவை, சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாதபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தந்தையின் உடல்நிலை காரணமாக தேர்தல் பொறுப்பாளர் பணிகளை தன்னால் கவனிக்க இயலாத சூழ்நிலை உள்ளதாக அண்ணாமலை கோவையில் நேற்று திடீரென அறிவித்துள்ளார். அண்ணாமலையின் இந்த அறிவிப்பு பாஜகவினர் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜகவில் நட்சத்திர முகமாக கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக விளங்கி வரும் அண்ணாமலை திடீரென இந்த முடிவை எடுத்து இருப்பதற்கு தந்தையின் உடல்நிலை மட்டும்தான் காரணம் என்பதை ஏற்க முடியாது என்றும் அதற்கு சில காரணமும் இருக்கலாம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அண்ணாமலையை பொறுத்தவரை கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்து பாஜகவை தனியாக போட்டியிட வைக்க முக்கிய காரணமாக இருந்தார். ஆனால் அண்ணாமலையின் இந்த முயற்சிக்கு பலன் எதுவும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மீண்டும் அதிமுகவுடன் பாஜக மேலிடம் கூட்டணி அமைக்க விரும்பியது. இதற்கு முன்பாக அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டாலும் அவருக்கு தேசிய அளவில் மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும் என்று அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. இது அவரது ஆதரவாளர்களுக்கு அதிருப்தியை கொடுத்தது. இந்த நிலையில்தான் தனிப்பட்ட காரணத்தினால் அண்ணாமலை கட்சி வழங்கிய பொறுப்பாளர் பணிகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தனிப்பட்ட காரணம் என்று அண்ணாமலை சொன்னாலும் கூட இந்த விலகலுக்கு பின்னால் வேறு திட்டமும் அண்ணாமலைக்கு இருக்கலாம் என்பது அரசியல் பார்வையாளர்கள் கருத்தாக உள்ளது. அதிமுக கூட்டணியில் குறைந்தது 70 தொகுதிகளாவது பாஜக போட்டியிட வேண்டும் என்பது அண்ணாமலையின் விருப்பமாக இருந்துள்ளது. ஆனால் 25 to 30 தொகுதிகளுக்குள் தொகுதி பங்கீட்டை முடிக்கலாம் என்ற பேச்சும் அடிபடுகிறது.
கடந்த 2021 தேர்தலில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் அதைவிட கூடுதலாக 10 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க முடியாது என எடப்பாடி கரார் காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அதிமுகவுடனான கூட்டணியில் அதிருப்தி அடைந்த அண்ணாமலை தனது அதிருப்தியின் வெளிப்பாடாக இப்படி ஒரு முடிவை எடுத்தாரா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. பாஜக தலைவராக இருந்தாலும் அரசியல் களத்தில் தனக்கென ஆதரவு வட்டத்தையும் கொண்டுள்ள அண்ணாமலை தனி கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே பேச்சுக்கள் வலம் வந்தன. அதேபோல விரைவில் அசாம், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் விரைவில் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற உள்ளது. இதனால் எம்பி பதவிக்கு அண்ணாமலை அடி போடுகிறாரா என்ற கருத்தும் அரசியல் நோக்கர்களால் முன்வைக்கப்படுகிறது. தமிழக பாஜகவில் நட்சத்திர முகமாக இருக்கும் அண்ணாமலையின் இந்த திடீர் விலகல் முடிவு பாஜகவிற்கு பின்னடைவு என்பதை மறுக்க முடியாது என பாஜகவினரை சொல்வதை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அண்ணாமலை சமாதானப்படுத்தும் முயற்சிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணாமலையின் இந்த திடீர் அறிவிப்புக்கு பின் கமலாலய சீனியர்கள் சில காரணங்களை அடுக்குகின்றனர். தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை இறக்கப்பட்ட நாள் முதலே அவர் ஒரு வகையான அதிருப்தியுடன் செயல்பட்டு வந்தார். முதலில் பாஜக கூட்டணி ஆட்சி என்று அதிமுகவை வம்பிழுத்த அண்ணாமலை பின்னர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவோம் என்று அமித்ஷா முன்னிலையில் கூற சமரசமானார். இதன் பின் நயினார் நாகேந்திரனுக்கான முக்கியத்துவம் அதிகரித்து வந்தது. அதேபோல் தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது மாவட்ட நிர்வாகிகள் பதவிக்கு கொண்டு வரப்பட்ட அண்ணாமலை ஆதரவாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு வந்தனர். அதேபோல் வார் ரூம் என்ற பெயரில் அண்ணாமலை செய்த சம்பவங்களை பட்டியலிட்டு அமித்ஷாவிடம் நயினார் நாகேந்திரன் சமர்ப்பித்தார். இதுவும் அண்ணாமலைக்கு எதிராக திரும்பியது. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அண்ணாமலைக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் தமிழக பாஜக சார்பாக அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிலும் அண்ணாமலை இடம்பெறவில்லை. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இடம்பெறும் போது அண்ணாமலை பெயர் இடம்பெறவில்லை. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது நயினார் நாகேந்திரனுடன் சுமூக உறவு இருக்கவில்லை. தற்போது தலைவரான பின் அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் கட்டம் கட்டியதாக தெரியவந்துள்ளது. குறிப்பாக அண்ணாமலை தலைவராக இருந்தபோது கேடி ராகவன் பதவியில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் நயினார் நாகேந்திரன் வந்த பின் மீண்டும் பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். இதேபோல் அண்மையில் மோடி தமிழ்நாடு வந்தபோது அதன் வரவேற்பு குழுவில் அண்ணாமலை இடம்பெறவில்லை. அது மட்டுமில்லாமல் மோடி வருகைக்கு முன்பாகவே அண்ணாமலை மேடை பேச்சு திட்டமிட்டிருந்தது. இதன் காரணமாகவே பிரதமர் விழாவிலும் கூட அண்ணாமலை ஒதுங்கியே இருந்தார். இப்படியான சூழலில் அண்ணாமலை 6 தொகுதிகளுக்கான பொறுப்பாளராக நயினார் நாகேந்திரன் நியமித்தார். ஆனால் அந்த பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விலகியிருக்கிறார். இதற்கு டெல்லியின் பார்வை அண்ணாமலை பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக கமலாலய சீனியர்கள் கூறுகின்றனர். இன்னொரு பக்கம் அண்ணாமலையை டெல்லி பாஜகவும் கைவிட்டதாக முணுமுணுக்கிறார்கள். ஆனால் கூட்டணி பிடிக்கவில்லை, தலைமை பிடிக்கவில்லை, அதனால் தேர்தல் பணியை செய்ய மாட்டேன் என்று அண்ணாமலை மறைமுகமாக கூறியதை டெல்லி வேடிக்கை பார்க்குமா என்பதே கமலாலயத்தின் கேள்வியாக உள்ளது. இந்த காரணங்களால் தான் தற்போது பாஜகவில் விலகிய கையோடு தற்போது திமுகவில் இணைய உள்ளதாகவும் விரைவில் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.